தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உபாகமம் 27:3 வாசிக்கும் போது, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உனக்கு கொடுக்கும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ பிரவேசிக்கும்படி கடந்து போ என்றார். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது லோமா லிண்டாவில் சாட்சி. இந்த லோமா லிண்டா என்றால் என்ன, அது எங்கே இருக்கிறது, அதிலிருந்து என்ன ஒரு அற்புதமான சாட்சியை நாம் படிக்கப் போகிறோம். இந்த லோமா லிண்டாவில் இருந்த ஒரு சொத்து அங்கே இருந்தது, ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து இருந்தது. அதை வாங்க வேண்டும் என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசி எலிசபெத் அவரோடு ஆண்டவர் பேசினார், வெளிப்படுத்தினார் என்பதிலே எந்த விதமான ஒரு சந்தேகம் இல்லை. எனவே அந்த அம்மா ஒரு விசுவாசத்தோடு அந்த நிலத்தை வாங்குங்கள் என்று சொல்லி, எதிர்பாராத அந்த இடத்திற்கு பணம் கிடைக்கும் என்று சொல்லி அப்போ இருந்த சபை தலைவரிடம் கூறினார். ஆனால் இரண்டாம் தவணையாக வங்கியில் $5,000 அந்த ஜூலை 26 1905 அந்த பணம் செலுத்த வேண்டியிருந்தது. ஆனால் சபை நிர்வாகத்திலே அந்த நாளில் பணம் இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருந்தது. எந்த பணமும் கிடைக்கவில்லை. ஜூலை 25 அதற்கு ஒரு வழியுமே கிடைக்கவில்லை. 26 வாங்க வேண்டும். ஆனால் 25 ஒரு வாய்ப்பும் கிடைக்கவில்லை. அந்த ஜெனரல் கான்ஃபரன்ஸ் இருந்தவர்களும் என்ன செய்வது என்று சொல்லி ஒரு புரியாத ஒரு சூழ்நிலை. எனவே அதை விவாதிக்க ஒரு கமிட்டியை கூட்டினார்கள். எப்படியாவது அந்த நிலத்தை வாங்க வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே நாம் எச்சரித்தோம் என்று கூறினார்கள். ஆனால் அந்த தீர்க்கதரிசி இறைஞ்சி விட்டு ஆலோசனைப்படி அதை வாங்கினோம் என்று சொல்லி வேறு சிலர் அதற்கு விளக்கம் கூறினார்கள். இன்று இரவு வரைக்கும் இருக்கிறது, ஏதாவது ஒரு வழி பிறக்குமா என்று சொல்லி சிலர் கூறினார்கள். அதே நேரத்தில் தபால் கடிதங்களை கொடுத்து விட்டு போனார்கள். நியூ ஜெர்சி அட்லாண்டிக் சிட்டியிலிருந்து ஒரு கடிதம் வந்தது. அதை திறந்தால் லோமா லிண்டா சொத்தினுடைய பெயர் $5,000 அனுப்பப்பட்டிருந்தது. ஆம், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, ஒரு அற்புதமான ஒரு ஆச்சரியமான செயலை அந்த நாட்களே ஆண்டவர் செய்தார். ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவருக்காக வாங்க வேண்டும், திருச்சபைக்காக வாங்க வேண்டும், ஆண்டவருடைய ஊழியத்திற்காக வாங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு திட்டும் போது அங்கே ஆண்டவர் 25 வரைக்கும் 26 கிடைக்கிறது. முதலே மற்றவர்களுக்கு கண்டிப்பாக இது தேவனுடைய செயல் என்று சொல்லி, அவருடைய வழிநடத்தல் என்று சொல்லி, இனி நமக்கு சந்தேகம் வரக்கூடாது என்று சொல்லி கூறினார்கள். இவ்வாறாக அற்புதமான வகையிலே தேவன் அந்த லோமா லிண்டாவிலே அவர்கள் வழி நடத்தினார். 6 மாதத்துக்குள்ளாக அந்த கடனை அவர்கள் அடைத்தார்கள். அந்த சம்பவத்தை பற்றி எலிசபெத் அவர்கள் மிக குறைந்த விலையில் அந்த நிலம் நமக்கு கிடைத்தது, அது பெரிய ஒரு அற்புதம் என்று சொல்லி சாட்சி பகிர்ந்தார்கள். அதே செய்த அந்த தேவ வல்லமையை இப்போதாவது நீங்கள் நானும் புரிந்து கொள்கிறோம். நம்மை சுற்றியுள்ள நகரங்களுக்கு சுவிசேஷத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி, இது நல்ல தருணம் என்று சொல்லி ஒரு முடிவெடுத்து அந்த லோமா லிண்டாவிலே ஒரு செவிலியர் பள்ளியும் நர்சிங் ஆரம்பிக்க எழுதினார்கள். லோமா லிண்டா மருத்துவக் கல்லூரி நிறுவனமானது இன்று ஒரு மிக பெரிய அளவிலே வளர்ச்சி அடைந்துள்ளது. அங்கு 2,000 ஆசிரியர்கள் பணிபுரிகிறார்கள். இன்றைக்கு 90க்கு மேற்பட்ட நாடுகளிலிருந்து 3,000 மாணவர்கள் அங்கே கல்விக்கு அளிக்கிறார்கள். தேவனுக்கு பிரியமான பிள்ளை, ஒரு பெரிய அற்புதத்திலையும் அதிசயமான அற்புதத்தை தேவன் செய்தார். அதே அற்புதத்தை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும், உங்கள் திருச்சபையிலையும், உங்கள் குடும்பத்திலையும், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் சமூகத்திலே நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். எனவே அவனுடைய சமூகத்திலிருந்து நாம் ஜெபித்து அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.